நம்ம ஊர் திருவிழாவில் அதாவது பார்ட் 3க்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாமிலாம் கும்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து டேபிள் சேர்லாம் வந்து இறங்கியிருக்கு. இலைக்கட்டு சமைச்செல்லாம் முடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா மட்டனில் ஒரு தண்ணி குழம்பு, ஒரு வறுத்த கறி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா காயும் போட்டு வெண்டைக்காய் மண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது, கத்திரிக்காய் பச்சடி, சாதம், இவ்வளோதாங்க நம்ம ஊர் சாப்பாடு. அன்னதானத்துக்கு ரெடி ஆயிடுச்சு தயாராக. சாதம் வந்து நல்லா தலை கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ரத்தக்கூட்டுன்னு நினைக்கிறேன், இல்லை ஈரல் சம்திங், அந்த மாதிரி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாதம் பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ அவங்கவுங்க எல்லோரும் திருவிழாலாம் முடிஞ்சு நைட்டு அன்னதானம், அதுக்கப்புறம் முளைப்பாரி போட்டிருப்பாங்க, அதுவும் இதிலேயே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் சாதம் நல்லா கொதிக்க வெந்துட்டுருக்கு. அப்புறம் மக்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரை உட்காந்து ஜாலியாக பேசிட்டு திருவிழாவை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் தான் மாஸ்டர், நடுவில் இருக்கவர் தான் மாஸ்டரு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் காஃபி குடிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் இன்ட்ரெஸ்ட்டாக திருவிழாவுக்கு வந்துட்டு என்றைக்காவது மக்களை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் குட்டி குட்டி பசங்களாம் அவங்க திருவிழாவுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. நல்லா பட்டு பாவாடை செட்டெலாம் போட்டு பவுட்ரு அடித்து செம்மையாக ரெடி ஆகிட்ருக்காங்க. அக்ஷயா தான் பாட்டெல்லாம் பாடினாங்க இந்த வாட்டி. எங்கள் பெரியப்பாவுக்கு இதே தான் வேலை. எங்கள் பெரியப்பா எப்பயுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பார். பெரியம்மா கோலம் போடுறாங்க. ஒவ்வொருத்தரையும் ஜஸ்ட் அப்படியே ஒரு ஃபனுக்காக ஃபுல்லாக விலாக் மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு சுற்றி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க திருவிழா மூடில் இருந்தாலும் அவங்க வீட்டில் உள்ள மாடில் பால் பீச்சுறது அந்த மாதிரி வேலைகளும் அவங்கவுங்க பார்த்துட்டே தான் இருப்பாங்க. வெடிலாம் தயாராகிருச்சு நம்ம திருவிழாக்காக. நைட்டு வந்து முளைப்பாரி தூக்கிட்டு வரும்போது போட்டுட்ருப்பாங்க. இந்த அண்ணன் தான் வெடி போடுறவர். நம்ம பாரி வந்துட்டாங்க. அழகாக சூப்பராக வந்திருக்காங்க. முத்துமாரி, வீரமாகாளி, முருகர் இப்படின்னு ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா முளைப்பாரி பார்க்கவே ரொம்ப அற்புதமாக மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்கு. காவடியிலே பாரி போட்டிருக்க மாதிரி. அவ்வளோதாங்க திருவிழா முடிஞ்சிருச்சு சிறப்பாக. அடுத்து பாருங்கள் வேடிக்கை வான வேடிக்கையோட முளைப்பாரி குட்டி குட்டி பசங்களாம் தூக்கிட்டு வரும்போது பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நைட்டில் பார்க்க இன்னும் ரொம்ப ஜோராகவே இருந்துச்சு. இனிமேல் பாரி வந்து எடுத்துகிட்டு வந்து ஊரை சுற்றி வருவாங்க. சுற்றி வந்துட்டு நம்ம மெயின் பிக்சர் சாப்பாடு. நம்ம குட்டீஸ்லாம் சாப்பிட கரெக்டாக உட்காந்தாச்சு. நல்ல சாதம், குழம்பு, வறுத்த கறி, வாட்டர் பாட்டில் நம்மளே பசங்களே சர்வ் பண்ணாங்க. அது ரொம்பவே மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எப்போ கொஞ்சம் மோர் எடுத்துகிட்டு வாங்க, ரசம் பத்தலையா, கொஞ்சம் குழம்பு எடுத்துகிட்டு வாங்க, இங்கே வறுத்த கறி வைங்க அப்படின்னு சொல்லிகிட்டே பரிமாறிப்போல் பஃபே சிஸ்டம். ஆனால் நான் எங்கள் ஊரில் வந்து இலை போட்டு இப்படி நாங்களே தான் பரிமாறிப்போம். அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக இருக்கும். அடுத்த நாள் கால் வலித்தாலும் பரவாயில்ல.